வணக்கம். ரஸ்க் அல்வா. ரஸ்க்கு வாங்குங்க. ஏலக்காய் இல்லாத ரஸ்க்கை வாங்கி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடியாக வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது ஒரு வடைச்சட்டியில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு உடைச்ச முந்திரி திராட்சையை பொன்னிறமாக வணக்குங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள். மிதமான தீயில் பொன்னிறமாக வறுத்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து ஒரு சாசர் தட்டத்தில் எடுத்து வச்சிருங்க. அந்த வடைச்சட்டியில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணீர் சேர்த்து அதனுடன் 1 டம்ளர் சர்க்கரை சேர்த்து மிதமான தீயில் கலக்கி கொதிக்க விடுங்க. கொதிக்கிற நேரத்தில் பொடியாக்கின ரஸ்க்கு பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துட்டு வாங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தயவுசெய்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செஞ்சீங்கன்னா எல்லா பார்வையாளர்களையும் விரைவாக போய் சேரும். யூடியூப் லைக் வராத வரைக்கும் மற்றவங்களுக்கு அனுப்பாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செஞ்சு கொடுங்க. எல்லோரும் நல்ல சமையலை சாப்பிட வேணும்னு ஆசைப்பட்றேன். நல்லதுங்க. இப்படி ஓரளவுக்கு சர்க்கரை கலங்கினதுக்கப்புறம் ரஸ்க் பவுடரை சேர்த்து மெதுவாக கலக்கி விட்டுட்டுறீங்க. அல்வா பதத்துக்கு வரும்போது ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. மறுபடியும் அப்படியே பண்ணுங்க. அப்படியே செஞ்சுட்டு இருக்கும்போது ஓரளவுக்கு முக்கால்வாசி அல்வா பதம் வந்த உடனே வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்து கலக்குங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நெய் ஊற்றணுங்களா? இப்படியே கலக்கி விட்டால் அடி பிடிக்காமல் வரும். திராட்சை முந்திரியை போட்டதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. அதிகமான நெய் வேண்டாம் இதில். சரிங்களா? கலக்கிட்டு வரும்போது அல்வா பதத்துக்கு மாறி நல்ல அருமையான சுவையில் அல்வா கிடைக்கும். ஃபைனலாக இறக்கி வைக்கும்போது இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றி கலந்து விட்டு இறக்கி வைங்க. பால் சேர்த்தாததுனால ஒரு வாரத்துக்கு கூட இந்த அல்வா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான அல்வாங்க இதுங்க. செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி செய்ய வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம சேனலுக்குள்ளே வாங்க. சொரக்காயில் அல்வா செஞ்சு காட்டியிருக்கிறோம். சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கோ. சரிங்களா? ரெடி ஆயிடுச்சு ரஸ்க் அல்வா.